ஒரு கேரக்டர் எழுதும்போது, இதுக்கு இவ்ளோ பெரிய ரிசப்ஷன் வரும்லாம் நான் நெனைக்கல. ரொம்ப சாதாரணமா நான் எழுதினேன் அப்டின்ற மாரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா? இது மொத்த ஹார்ட் பீட் சீரிஸ்லயே? மொத்த ஹார்ட் பீட் சீரிஸுமே நான் பெருசா வரும் அப்படிலாம் நினைக்கல. இல்ல உண்மையிலேயே அதாவது வந்து எழுதும்போதே வந்து இது பயங்கரமா பேசப்படும் அப்படியெல்லாம் எழுதல. அதாவது வந்து எல்லா கேரக்டருக்கும் ஹானஸ்ட்டா என்ன அந்த கேரக்டர் என்ன பண்ணணுமோ அத தான் எழுதணும். அது இவ்ளோ பெருசானது வந்து நான்லாம் நினைக்கவே இல்ல. ஓகே. இல்ல இப்ப நெறைய பேருக்கு அந்த ஃபேன் பேஜ் அப்டின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ரீனா மேம்க்கு இருக்கு, ரதிக்கு இருக்கு, அர்ஜுன் சாருக்கு இந்த மாரி ஏகப்பட்ட கேரக்டர் ஒவ்வொருத்தருக்கும் இது இருக்கு. நம்ம அந்த டெப்த் இருக்குல்ல, அதனால நான் கேட்கிறேன். ஏன்னா இதுல இன்னும் இந்த கேரக்டருக்கு இவ்ளோ பெரிய ரீச்சா அப்டின்ற மாரி ஏதாவது பர்ட்டிகுலரா கேரக்டர் இருக்கா? எல்லாத்துக்குமேங்க. எல்லாத்துக்குமே நீங்க அதாவது வந்து இப்போ இன்ஸ்டால எடுத்து அ ரீனாவோட ஸ்டோரி பார்த்தாலோ, அனு மேம் ஸ்டோரிய பார்த்தாலோ, விஜயோட ஸ்டோரி பார்த்தாலோ, தேஜுவோட ஸ்டோரி பார்த்தாலோ, கிரணோட ஸ்டோரி பார்த்தாலோ, நிலோஃபரோட ஸ்டோரி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப் இருக்கு. அவங்கவங்க போட்டே தான் இருக்காங்க. ஸோ நிஜமாலே எதிர்பார்க்கல. எல்லாருமே அதாவது ஒன் திங் நான் ப்ராமிஸ் பண்ணது என்னன்னா வந்து அதாவது இது 2 பேர்த்தோட கதையா மட்டும் இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரு ஆர்க் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் இருக்கும். எல்லாத்தோட கேரக்டரும் வெளில தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்.